எடிடியே யூடியூப் மக்களே, இது என்ன பாரதி ராஜா வயசா? கிடையாது தான். இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் சிவப்பு சட்டை போட்டால் நல்லா பரிச்சை எழுதுவேன் அப்படின்றதுல ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக ஃபேஸ்புக்கில் டிபி அப்லோட் பண்ணால் எக்கச்சக்க லைக் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ் நமக்கு உண்டு இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஃபேவரட் டேரக்டர்ஸ்க்கும் சில சென்டிமெண்ட்டுகள் இருக்கிறதா தெரியுது. வேப்பங்குளம், புளியங்குளம், தாமிரபரணி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்னை, இப்படி மேப்பில் எந்த ஏரியாவில் படம் எடுத்தாலும் சரி, ஃப்ரம் ஐயாத்துறை டு ஆறுச்சாமி டு துரைசிங்கம், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எடுத்துகிட்டே போனாலும் சரி, ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோயின்கள் மாறலாம், கதைகள் மாறலாம், கதைக்களம் கூட மாறலாம். ஆனால் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு ஹரி பேர் போடும்போது ஒரு கோயில் கோபுரம், அப்புறம் இந்த மணி, இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. டேரக்டர் ஹரியாவது பரவாயில்ல, எந்த ஊரில் படம் எடுத்தாலும் அந்த ஊரில் ஒரு கோயில் கோபுரத்தை காட்டி அங்கே தான் பேர் போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த டேரக்டர் இருக்காரு பாருங்கள், இவரோட படங்கள் பேர்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு மேப்பே ரெடி பண்ணிடலாம். இட் இஸ் சிவகாசி, திருப்பாச்சி, தருமபுரி, திருப்பதி, பழனி, திருத்தணி, திருவண்ணாமலை, இப்படி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மேப்பே ரெடி. இப்போ அவர் என்ன பண்ணுறான்னு தெரில, அநேகமாக அண்டார்டிகா பக்கம் நாடுகள் இருக்கா அப்படின்னு தேடி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு சூப்பரான ஊர் பேரோட ஒரு படம் ரெடியாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்கே சார் போனீங்க சார்? அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க? ஓ அப்படியா, ஹீரோ புக் பண்ணிட்டீங்களா? எனது ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்மளாம் ஷாக்காகி கேட்கலாம். அந்த அளவுக்கு நாம் பார்த்து என்ஜாய் பண்ண அவரோட அத்தனை படங்கள்லையும், ஆல்மோஸ்ட் அத்தனை படங்கள்லையுமே ட்ரெயின் என்பது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கும். இருவர், பாம்பே, தில்சே, நம்ம ஊருக்கு உயிரே உயிரே, திருடா திருடா, தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்ற மாதிரி நரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை கூட்ஸ் வண்டியில் தானே வரும். கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராவணனில் வரும், ஓ காதல் கண்மணியில் வரும், கடலில் மட்டும்தான் வராது. பிகாஸ் கடல் மட்டும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கடலுக்கு அடியில் ஒரு ட்ரெயின் சீன் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. பட் காற்று வெளியிடையில் ஒரு பைலட்டோ, அங்கே எப்படி ட்ரெயின்? ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்ற இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் சூப்பராக ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே வந்துருக்கார். ஒன் வேர்ட் டைட்டில்ஸை வச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் வேர்ட் டைட்டில் இருக்குல்ல, அதை அவர் கேரக்டர்ஸ் மூலியமாக, அந்த கதைகள் மூலியமாக சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணிடுவார். நம்மளும் ஒன்று பண்ணலாம், அவரை ஒன் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணலாம். வாட் இட் இஸ்? பிரம்மாண்டம். யா, ஜென்டில்மேன், இந்தியன், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி, எந்திரன், இப்படி எல்லாத்தையுமே ஒன் வேர்டில் டைட்டில் வச்சு செம்மையாக கலகிடுவார். ஒரே ஒரு டவுட் தான், 2.0 இது நம்பர்ன்றதுனால கணக்கில் வராதா, இல்லை சென்டிமெண்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? இனி என்ன சீன் எடுக்கிறோம், எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பசங்க, அத்தனை கடை வாங்குங்க அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடை ஷாப்பிங் போயிட்டு தான்ப்பா நான் படம் ஆரம்பிப்பேன் அப்படின்றாருனா இட் இஸ் GVM ஒன்லி. பிகாஸ் அன்புச்செல்வன் IPSலேருந்து ரஜினிகாந்த், முரளிதரன் IPS வரைக்கும் அனைவரும் கடா, கன்ஃபார்ம் கடா. நடுவில் ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிட்டார், நீதானே என் பொண்ணு வசந்தம் ஜீவா. அது ரொமான்டிக் பாய்னா விட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான், அச்சம் என்பது மடமையடா படத்தில் ஹீரோ போட்டிருக்காருன்னா ஓகேங்க, அவருக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் இவர் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, சும்மா ஃபேக்காக அந்த போலீஸ்காரங்கள்ட்ட. ஓகேவா, 5 செகண்ட் கூட வரமாட்டார், அவரும் அதை போட்டிருக்காரு. மிஸ்டர் கௌதம் மேனன், என்னதான் நீங்கள் சத்யா படத்தோட பெரிய ஃபேனாக இருந்தாலும் ஒரு சீனில் வரவங்களுக்கு கூட கொடுப்பீங்களா? அவ்வளோ பெரிய ஃபேனா? டெத் நோட் இருக்குல்ல, இந்த வெளிநாட்டு டிவி சீரிஸ், அதை தமிழாக்கம் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது இவரால் தான். பிகாஸ் நம்ம ஒரு படம் ஃபுல்லாக ஒருத்தவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம், அந்த கேரக்டர் பார்த்துட்டே இருப்போம், அவங்க சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுவோம், ஃபீல் பண்ணால் ஃபீல் பண்ணுவோம், லவ் பண்ணால் லவ் பண்ணுவோம், இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் மர்கையா, சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள், பரதேசி, இப்படி எல்லா படத்துலையுமே அவன் இவனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் தாங்கவே தாங்காது, நடுவிலே மர்கையா. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான் பாலா அவர்களே, உங்கள்கிட்ட கதை கேட்கும் போதே ஹீரோ, ஹீரோயின், மற்ற ஆக்டர்ஸ்லாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் இருப்பேனா சார் அப்படின்னு கேட்பாங்களா? ஒன்ஸ் அகெயின் என்னினிய யூடியூப் மக்களே, 1080 பார்த்து டேட்டா காலி செய்த அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பாரத வாய்ஸ் ட்ரை பண்ணவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதிகாலையில் நல்லா தூங்கிட்டு இருக்க சமயத்தில் காது பக்கத்தில் அலாரம் அலரும் போது காண்டாகி ஆஃப் பண்ண தேடுவோம் ஸ்னூஸ் பட்டன். அந்தளவு கஷ்டம்லாம் கிடையாது, கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன். உங்கள் மைண்ட் வாய்ஸ், எங்கள் வீடியோக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.